ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவமுபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம், ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கார், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார். இன்றைக்கி 3/12/2024 அன்றைக்கி, அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். எல்லாருக்குமே செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். அது தவிர பார்த்தீங்களேனால் சுக்கிரன் எவ்வளவு நாளாக தனுசில் இருந்தவர் 3/12 அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு பெரிய ஏற்றம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ராசிக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி. பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். 2 வகையான சதுர்த்திகள். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு, தேய்பிறையில் வர்றதை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலேயானால் அங்கே கேட்கிற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி அன்றைக்கி, 5/12/2024 அன்றைக்கி வர சதுர்த்தி. அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது. சதுர்த்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்துடுறது அடுத்த நாள் அன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தினால எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும். ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால. அதை தவிர கடன் எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னும்பொழுது உங்களுடைய பிறந்த ராசிக்கு கோல்சார பிரகாரம், இன்றைய கோல்சார பிரகாரம் 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது இப்போது வர சதுர்த்தி வேறு வருது, அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இது வரலும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுட்டு UTR நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதற்கு பிறகு நான் உங்களுக்கு
ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாகையில் இருக்கார், அவர் வந்து எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா, எனக்கு தெரிஞ்ச 40 வயசு 45 வயசு 50 வயசு இருக்கிறவாள்லாம் வந்து கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும்னு நினச்சின்னு பண்ணிட்டு இருக்கா இது வரலும். ஆனால் அவள் ரிஷப ராசியிலே இருக்கா. மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கா, சந்தியில் 3ஆம் பாதத்தில் அவள் இருக்கிறது 2ஆம் பாதம் நினச்சின்னு அவள் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தாலேனால் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள். விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருப்பாள். ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் எந்த பாதத்தில் இருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும். அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும். அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடல் வரும்பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுபர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும். வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் அடி விழும். பெரிய தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து லக்ன சந்தியை பார்த்து, லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து, அந்த புள்ளி வந்து இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியா அந்தரமமாக சூக்ஷ்மமாக இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன். எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த வாரம் 2/12/2024 8/12/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 2ஆம் தேதி 2/12/2024 8/12/2024 வரலும் உண்டான வாரத்தில் 3ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துலையே நீச்சப்பட்டு வக்ரகதி அடைகிறது பெரிய விசேஷம். நீச்ச வக்ரம் அப்படின்னு சொல்லலைன்னா உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த வியாபாரங்கள் சார்ந்த அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. ஆனால் 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த வக்கர பரிவர்த்தனையும் நின்றுடும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறவர் 10ஆம் இடத்துக்கு போய்டுறார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஸ்தானம். ஏன்னா சுக்கிரனுக்கு சனியினுடைய வீடு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அதாவது சுக்கிரனுடைய ராசிகளுக்கு சனியினுடைய வீடுகள் சனியினை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு தடங்களே இருக்காது. அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கும். புதிய அதாவது வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நீச்சத்தில் இருக்கிறது நிச்சயமாக புதுசாக ஒரு இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி, கவலைப்படவே தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய வேலையில் மாற்றம், வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்க. ஏன்னா இது கார்த்திகை மாதம்ன்றதுனால சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது மாதத்தை வச்சு தான் நம்ம விருச்சிக மாதம்னு சொல்கிறோம். அதாவது சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் விருச்சிக மாதம்னு சொல்கிறோம். இந்த 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதன் மூலியமாக மறைந்த இடத்தில் 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோன்னா திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பணவரவு வரும். இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு
11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக சற்று தூக்கமின்மை இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் பார்த்தேன். இந்த வாரத்தில் 2/12/2024 மாலை ஒரு 4:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திரன் 9ஆம் இடத்துல போகும்போது வக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல போகும்பொழுது பார்த்தேனால் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ஸோ குருவின் பார்வை இருக்காது, ஒரு கோணத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் அதாவது 2ஆம் தேதி மாலையிலிருந்து 4ஆம் தேதி காலை ஒரு 11 மணி வரலும், அதாவது 4ஆம் தேதி மாலை ஒரு 11:30 மணி வரலும் பார்த்தடையானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். எப்போது அப்படின்னா 4ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி ராத்திரி 11:30 மணியிலிருந்து 7ஆம் தேதி கார்த்தால உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் சந்திரன் 2 பேரும் நல்லா சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் தன்னுடைய வீடான 4ஆம் இடத்தையே பார்க்குறார். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவின் பார்வை 9ஆம் பார்வையும் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஏற்றமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறது. சந்திரன் 11ஆம் இடத்துக்கு போகிறது புனர்ப்பு யோகம்னு சொல்லுவோம். புனர்ப்பு யோகம்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சனியோட, அதாவது சந்திரனோட மெதுவாக செல்லக்கூடிய சனி இருக்கிறதுனால மனமும் உடலும் ஒத்து வராத இதுவாக இருக்கும். அதனால் தொழில் நல்லபடியாக போகும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தோன்னா செவ்வாய் நீச்ச வக்கரம் அடைகிறது பெரிய விசேஷம். உங்களுடைய மனநிலை உடல்நிலை இது எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல 7ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தாலிருந்து 9ஆம் தேதி காலை ஒரு 8-8:30 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். இந்த வாரம் மொத்தம் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் இந்த நெருப்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான வியாபாரம், மருத்துவம், ரத்தம் சம்பந்தமான வியாபாரங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா செவ்வாய் வக்கரம் பெற்று நீச்சம் பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் போய் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.